மூன்றாவது மிக முக்கியமான கோரிக்கை, பசும்பொன் தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்பது கோரிக்கை. இது கொஞ்சம் ஆச்சரியமான கோரிக்கை தான். இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கணும்னு கேட்கிறோமே, இதற்காகவே மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ வருத்தப்படணும். ஏனென்றால் பாரத ரத்னா என்பது ஏதோ ஒரு குடும்பத்தின் சொத்து போல் ஆகி பல தலைவர்களுக்கு, உண்மையிலேயே தேசத்திற்கு தொண்டாற்றிய தலைவர்களுக்கு எல்லாம் பாரத ரத்னா பட்டம் மிக பின்னால தான் கிடைச்சிருக்கு. நீங்க சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 1992 தான் பாரத ரத்னா பட்டம் கொடுத்தாங்க. அவர் இறந்தது 48. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு 93 தான் பாரத ரத்னா பட்டம் கொடுத்தாங்க. ராஜீவ் காந்திக்கு 1991 பாரத ரத்னா கொடுத்துட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு 1987 கொடுத்துட்டாங்க பாரத ரத்னா. அதற்கு முன்னால இந்திரா காந்திக்கு 84 பாரத ரத்னா, ஜவஹர்லால் நேருவுக்கு அதற்கு முன்னால பாரத ரத்னா. பசும்பொன் தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா இதுவரை கொடுக்கவில்லை என்பது வெட்ககரமானது, வருத்தத்திற்குரியது. நிச்சயமாக அது செய்யப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் சொன்னோம். அதனால பாரத ரத்னா பட்டம் பசும்பொன் தேவர் அவர்களுக்கு வழங்கியே தீர வேண்டும் என்ற கோரிக்கையை 2 மாதங்களுக்கு முன்னால தீபாவளி சமயத்தில் நடந்த புறநகர் மாவட்டத்தினுடைய கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளராக முன்வைக்கிறோம். அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்ற அறிவிக்கை பாரதிய ஜனதா கட்சி அங்கே முன்மொழிந்தது. அங்கிருந்து அரங்கமே அதிரும் அளவிற்கு கைதட்டி அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் மிக பெரும்பாலானோர் எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்கள் என்பதுதான். அதனால பாரத ரத்னா பசும்பொன் தேவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மறவர் சமுதாயத்தினுடைய கோரிக்கை மாத்திரமல்ல நண்பர்களே, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கோரிக்கையுமாக அது ஒழித்துத்தான் தீரணும். அவருக்கு அதை கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா, எனக்கு முன்னால பேசுற பசும்பொன் பாண்டியன் தம்பி அவர்கள் ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார். சிவாஜி கணேசனுக்கு சிறந்த நடிகர் விருது கிடைக்கல, பாரத்னு ஒரு பட்டம் தருவாங்க, கிடைக்கவில்லை, ரொம்ப நாளா கிடைக்கல. சிவாஜி கணேசனுக்கு சிறந்த நடிகர் விருது கிடைக்கலன்னா ரொம்ப ஆச்சரியம். ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க, இனிமே போய் இத்தனை வயசானதுக்கு அப்புறம் அவருக்கு சிறந்த நடிகர் கொடுக்க கூடாது, வேண்டுமானால் ஒண்ணு செய்யலாம், மிகச்சிறந்த நடிகருக்கு எல்லாம் சிவாஜி கணேசன் பேர்ல விருது கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். அது அப்படியே பொருந்துகிற இந்தியாவில் ஒரே தலைவர் பசும்பொன் தேவர் அவர்கள் மாத்திரம்தான். ஒருவேளை இப்படி செய்யலாம், இந்தியாவில் நாட்டுக்காக தொண்டாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் பசும்பொன் தேவர் அவர்கள் பேர்ல அவர்களுக்கு ஒரு விருது கொடுக்கலாம். அந்த விருது பாரத ரத்னாவோட சிறந்ததாக இருக்கும். அப்படி அவருடைய பெருமையை, புகழை, உண்மையான தன்மையை இன்னும் கூட தமிழகமோ இந்திய அரசியலோ முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைக்கிறேன். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது சென்னைக்கு வருகிறார், பத்திரிகையாளர் சந்திப்பு. அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் வாஜ்பாய் அவர்களிடம். தென்னிந்தியாவில், தமிழகத்தில் என்று கேட்கப்படவில்லை நண்பர்களே, தென்னிந்தியாவில் உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் யார் என்று கேட்கிறார்கள். கேள்வியை பத்திரிகையாளர் முடிக்க கூட இல்லை, முந்திக்கொண்டு பதில் சொல்லுகிறார் வாஜ்பாய் அவர்கள். எனக்கு பிடித்த தென்னிந்திய தலைவர், ஒரே தலைவர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் டெல்லியில பாராளுமன்றத்தில் பசும்பொன் தேவர் அவர்களுக்கு சிலை திறக்கப்பட்டது. வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சிலை திறக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரை, ஒரு மனிதர் என்று சொல்லக்கூடாது, ஒரு மகான, ஒரு ரிஷிய கொண்டாடுகிற ஒரு தமிழகமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு பாரத ரத்னா என்பது, அதை விட அவர் பதவியில கூடினவர் தான். பாரத ரத்னா பட்டம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதை விடவும் அவருடைய சிறப்பு இன்னும் உயர்ந்தது என்று நான் கருதுகின்றேன். அதை நிச்சயம் பெற்றுத் தருவதில் முனைப்புடன் பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் என்ற உத்தரவாதத்தை நான் இந்த கூட்டத்திற்கு முன்னால உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பசும்பொன் தேவரின் வாரிசுகள் யார் என்று கேட்டால், என்ன கேட்டா நான் மறவர் சமுதாயம் மாத்திரம்தான் என்று சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். அது ரத்த சம்பந்தமான வாரிசுகள். சித்தாந்த சம்பந்தமான வாரிசுகள் யார், சித்த சம்பந்தமான வாரிசுகள் யார் என்றால், யாரெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிறாரோ அவன் அத்தனை பேரும் பசும்பொன் தேவருடைய வாரிசு தான். அவர் பெயரை சொல்லுகிற முழு உரிமை இந்த தேசத்தை நேசிக்கிறவனுக்கும், தெய்வத்தை, ஆன்மீகத்தை, இந்து தர்மத்தை போற்றுகிறவனுக்கும் தான் நிச்சயமாக இருக்க முடியும். வேற எந்த காவாலிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி கருத்து. தெய்வத்தையும் 2 கண்களாக போற்றியவர் பசும்பொன் தேவர். யோசித்து பாருங்க, சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் இருந்து சிகாகோ மாநாட்டிற்கு சென்று விட்டு திரும்பவும் இந்தியாவுக்கு வருகிறார். இந்த நாட்டை விட்டு வெளியில போன தலைவர் எல்லாம் திரும்ப வரும்போது அவங்க சொந்த மாநிலத்துக்கு தானே போறாங்க. நேதாஜி அவர்களே வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது வங்காளத்துக்கு தான் வந்தாரு. ஜவஹர்லால் நேரு போய் லண்டன்ல படிச்சுட்டு திரும்ப வரும்போது உத்தரப்பிரதேசத்துக்கு தான் வந்தாரு. மகாத்மா காந்தி போய் லண்டன்லையும் தென்னாப்பிரிக்காவில் இருந்து விட்டு திரும்ப வரும்போது குஜராத் மாநிலத்துக்கு தான் வந்தாரு. ஆனா சுவாமி விவேகானந்தர் மாத்திரம் 4 ஆண்டு காலம் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் போய்விட்டு திரும்ப வரும்போது அவர் சொந்த ஊர் கல்கத்தாவுக்கு போகவில்லைங்க.
ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவை பார்ப்பதற்காக அவர் பாம்பனுக்கு வந்தார், ராமநாதபுரத்துக்கு வந்தார். அவரிடம் கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள், நீங்க ஏங்க உங்க ஊருக்கு போகாம இங்க வந்தீங்க? அவர் சொல்கிறார், என்னை சிகாகோ மாநாட்டிற்கு நீங்கள் தான் இந்து தர்மத்தின் பிரதிநிதியாக செல்ல வேண்டும் எனக்கு அறிவுறுத்தி அனுப்பி வைக்க முயற்சி செய்தவர் ராமநாதபுரம் சேதுபதி. அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் ராஜ ரிஷி என்கிற பட்டத்தை வழங்கிவிட்டு சென்றார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தர்மத்திற்கு பாதுகாவலர்களாக இந்த சமுதாயம் இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நான் இதை சொல்லுவேன். அந்த தேசத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிற சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்க வேண்டும். அதற்கு வாரிசுகளாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும்.